புதுச்சேரி தட்டாஞ்சாவடி எஸ்டேட் பிரதான சாலை மூடியதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் பிரதான சாலையாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் தட்டாஞ்சாவடி எஸ்டேட் சாலை இருந்து வந்தது. இந்த சாலை வழியாக வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினசரி இந்த சாலை வழியாக சென்று வருகிறார்கள். இந்த பகுதியில் அரசு அச்சகம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கலால் துறை, வேளாண் துறை, கூட்டுறவு அரிசி ஆலை, பாசிக் பாப்ஸ்கோ, ஒழுங்குமுறை விற்பனை கூடம், கட்டிட நலவாரியம், பான்டெக்ஸ் டிஐசி, மின்துறை அலுவலகம், தொழிற்பேட்டையில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இருந்து வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்லக்கூடிய பிரதான தொழிற்பேட்டை வழியை காவல்துறை மூடியிருக்கும் பொழுது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகிறார்கள். கடந்த 10 நாட்களாக பொதுமக்கள் செல்லக்கூடிய சாலை அடைக்கப்பட்டு இருப்பதால் பல்வேறு ஊர்களின் வழியாக தங்கள் பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளார்கள். எனவே சாலையை அடைத்து போராடப்பட்டுள்ள இரும்பு வேலிகளை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சாலையின் நடுவே போடப்பட்டுள்ள பேரிகார்டுகளை உடனடியாக அகற்றினார்கள். இப்போராட்டத்திற்கு மாநில செயலாளர் தேது செல்வம், தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், எழிலன் செல்வம், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், தொகுதி குழு உறுப்பினர்கள் முருகன், லோகு, ஆரமுது, கிளை செயலாளர்கள் கருணாகரன், பிரதீபன், கார்த்திகேயன், சிவக்குமார், வெங்கடேசன், சிலம்பரசன் மற்றும் ஜம்பு ரமேஷ் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.